1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல நம்மளால சைனாட்ட ஜெயிக்க முடியலையே, இப்படி தோல்வி அடைஞ்சிட்டு இந்தியாவுக்குள்ள போறோமே அப்படின்னு விரக்தியோட பின்வாங்குறாங்க இந்திய ராணுவ வீரர்கள். காரணம் 80,000 ராணுவ வீரர்கள் கையில பவர்ஃபுல்லான மிஷின் கன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய படையோட நிக்குது சைனா. இந்திய ராணுவம் பயந்து ஓடி போயிருச்சு. இனிமே நமக்கு தான் வெற்றி, இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் இனிமே நமக்கு தான் அப்படின்னு இந்திய எல்லைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு சீன ராணுவம். அப்போ திடீர்னு எங்க இருந்தா துப்பாக்கி கொண்டு வந்து 5 சீன ராணுவ வீரர்களை போட்டு தள்ளிருச்சு. என்னடா அது, சீன ராணுவம் தான் ஓடி போயிருச்சு, அப்ப யாரா நம்மள சுட்டது அப்படின்னு பயந்து போன சீன ராணுவம் சூரியன் வேற மறைஞ்சு இருட்டாயிட்டதுனால நின்றுட்டு இருந்த அந்த இடத்துலயே நைட்டு தாங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு பாவம் சீன ராணுவத்துக்கு தெரியல. இரவு நேரம் ஆகியும் கூட 4 திசையில இருந்து துப்பாக்கி தோட்டா உள்ள வந்து பல பேரை போட்டு தள்ளுது. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் துப்பாக்கி தோட்டாக்கள் நிக்காம உள்ள வந்து 300 சீன ராணுவ வீரர்களை கொண்டு குவிச்சதுனால இத பார்த்த மொத்த சீன ராணுவமும் கதி கலங்கி போயிருச்சு. சரி, சீன ராணுவமே நிலக்குலைஞ்சு போற அளவுக்கு அப்படி அட்டாக் பண்ணது யார் தெரியுமா? தனி மனிதனான இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வந்த் சிங். ஒரே ஆள். இந்திய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு ராணுவ வீரராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை. எதுக்கு ஆயிரக்கணக்கில் வந்த ஒட்டுமொத்த சீன ராணுவத்தையே ஒரு தனியாளா ஒரு இந்திய ராணுவ வீரரா எப்படி சமாளிச்சாரு, எப்படியெல்லாம் சீன ராணுவ வீரர்களை போட்டு தள்ளாரு அப்படின்னு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வந்த் சிங்குடைய ஒவ்வொரு கடைசி நிமிடத்திலும் என்ன நடந்தது அப்படின்னு இந்திய வரலாற்றுடைய ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராத நிம்மதியா இருந்தா அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு உண்மையான பிரச்சனையே வர ஆரம்பிக்குது. அதுல முதல் பிரச்சனையா வந்தது தான் 1962 நடந்த இந்தோ சீனா போர். இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது அப்படின்னு அதை ஆக்கிரமிக்கிறதுக்காக இந்திய எல்லைக்குள்ள நுழையுது சீன ராணுவம். உடனே இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவத்தை தடுத்து நிறுத்த அப்போ சீன ராணுவம் துப்பாக்கியால சுட பதிலுக்கு இந்திய ராணுவமும் சுட கொஞ்ச நாள்ல அது மிகப்பெரிய எல்லை போரா வெடிக்குது. அது இந்திய ராணுவத்துடைய ஆரம்ப காலம்னே சொல்லலாம். எந்த ஒரு நவீன ஆயுதமும் இல்லாததுனால சீன ராணுவத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல இந்த போரில் நம்ம தோல்வியடைய நிலைமைக்கு போன உடனே அப்போ இந்திய அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு செய்தி வருது. அருணாச்சல பிரதேசம் போனா போகுது, சீனா எடுத்துக்கிட்டோம், எல்லை பகுதியில சண்டை போட்டுட்டு இருக்கிற நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாரும் இந்தியாவுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. 1962 இருந்த நேரு தலைமையிலான அரசு இப்படி சொல்றதுக்கு காரணம், இப்பதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஆரம்ப நிலையில இருக்கு, இப்ப நம்ம போர்ல இறங்கணும் அப்படின்னா அது நம்ம நாட்டையே தலைகீழா மாற்றிடும் அப்படிங்கிறதுக்காக. இந்த செய்தியை கேட்ட உடனே இப்படி எதிரிக்கிட்ட தோல்வி அடைஞ்சு போறமே, நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையேன்னு மன கஷ்டத்தோட திரும்பி வராங்க இந்திய ராணுவ வீரர்கள். ஊர்ல காயமடைஞ்ச இந்திய ராணுவ வீரர்கள் சில பேர் தோல்வியோட விரக்தியினால உடம்புல உள்ள காயத்துக்கு கூட சிகிச்சை எடுத்துக்க மறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த தோல்வியினால இந்தியாவே கனத்த இதயமா மாறிடுச்சு. போர் நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்து எல்லா இந்திய ராணுவ வீரர்களும் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல ஒருத்தர் மட்டும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. தவற விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட விருப்பத்தோட விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். புரியல? இந்திய நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவே நான் ராணுவத்துல சேர்ந்தவன். இந்த எதிரிகளுக்காக பயந்து என்னால திரும்பி ஓட முடியாது, என் நாட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஒரு முடிவோட தான் திரும்பி போவேன் அப்படின்னு எதுக்கு 80,000 சீன ராணுவ வீரர்கள் வந்துட்டு இருக்கிற நிலையில கோபால் சிங் மற்றும் தில்லோக் சிங் அப்படிங்கிற 2 நண்பர்களை மட்டும் கூட்டிட்டு இந்திய சீன எல்லை பகுதிக்கு தைரியமா போறாரு ஜஸ்வந்த் சிங். 1941 பிறந்த ஜஸ்வந்த் சிங் 1960 தனது 19வது வயசுல இந்திய ராணுவத்துல சேர்றாரு. என் தாய்நாட்டுடைய ஒரு சின்ன பகுதியை கூட எதிரிக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான தேசப்பட்டு தான் 1962 போர்ல ஜஸ்வந்த் சிங்க அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சது. எதுக்கு வந்துட்டு இருக்கிற சீன ராணுவத்திட்ட இருக்கிறது பவர்ஃபுல்லான மிஷின் கன். ஒரு தடவை லோட் பண்ணி அழுத்துனாங்க அப்படின்னா புல்லட் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க முன்னப்பட்ட இருக்கிறது சாதாரண ரைபிள் கன். ஒவ்வொரு தடவையும் லோட் பண்ணி சுட்டாங்கணும். ஆனா இதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம தன் 2 நண்பர்களையும் கூட்டிட்டு தைரியமா முன்னோக்கி நடக்கிறாரு ஜஸ்வந்த் சிங். இப்போ இந்த 3 பேரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அதாவது நாட்டு எல்லை பகுதியில குறிப்பிட்ட தூரத்துக்கு நடுவுல ஒரு ஆர்மி போஸ்ட் இருக்கும், அதுல கொஞ்சம் ராணுவ வீரர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு சீன போஸ்ட்ல 5-6 சீன வீரர்கள் இருக்கிறாங்க. தில்லோக் சிங் என்ன பண்றாரு, அந்த போஸ்ட் நோக்கி தசை திருப்பி சுடுறாரு. உடனே அந்த போஸ்ட்ல இருந்த சீன வீரர்களும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. அந்த கேப்ல ஜஸ்வந்த் சிங்கும் கோபால் சிங்கும் தரையில படுத்துக்கிட்டே போய் அந்த போஸ்டுக்கு பக்கத்துல போய் கையில இருக்கிற கிரனேட் பாபா எடுத்து தூக்கி கரெக்டா அந்த போஸ்டுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க. போஸ்டுக்குள்ள இருந்த சீன வீரர்கள் தில்லோக் சிங்க சுட்டுட்டு இருந்ததுனால உள்ள விழுந்த கிரனேட கவனிக்காம அங்கேயே வெடிச்சு இறந்து போறாங்க. இப்போ இறந்து போன சீன வீரர்கள்ட்ட சில மிஷின் கன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வராங்க ஜஸ்வந்த் சிங் மற்றும் கோபால் சிங். இதை பார்த்து கிட்ட நெருங்கி வந்த மற்ற சீன ராணுவ வீரர்கள் தாறுமாறா சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல தில்லோக் சிங் மற்றும் கோபால் சிங் 2 பேருமே அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. ஜஸ்வந்த் சிங் மட்டும் உடம்புல பயங்கரமான குண்டடிப்பட்டு தப்பிச்சு வராரு. இப்போ அந்த எல்லை பகுதியிலேயே அத்தனை சீன வீரர்களுக்கும் மத்தியில உயிரோட இருக்கிற ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வந்த் சிங். இப்போ தனியாளா இருக்கிற ஜஸ்வந்த் சிங் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அதாவது பக்கத்து கிராமத்துக்கு போய் உதவி கேட்கும் பொழுது அங்கிருந்து நூரா மற்றும் சிலா அப்படின்னு 2 பெண்கள் இவர் கூட உதவிக்கு வராங்க. சீன ராணுவ வீரர்கள்ட்ட இருந்து எடுத்த 7-8 மிஷின் கன்ன அந்த 2 பெண்கள் உதவியோட
உதவியோட இந்திய எல்லையில உள்ள ஒவ்வொரு இந்திய போஸ்ட்லயும் ஒவ்வொரு மிஷின் கன்னா வைக்கிறாரு. இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அந்த 2 பெண்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நூரா மற்றும் சீலா அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தான் மிஷின் கன்னை போட்டு வச்சுக்கிற அந்த இந்திய போஸ்ட் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு ஜஸ்வந்த் சிங். இரவு நேரம் வரை ஆயிட்டதுனால சீனா ராணுவம் அந்த ஒரே இடத்திலேயே ஸ்டே பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 8 இந்திய போஸ்ட்லயும் மிஷின் கன்னை போட்டு வச்சுக்கிற ஜஸ்வந்த் சிங் அதுல முதல் போஸ்டுக்கு போய் அந்த மிஷின் கன்னை எடுத்து லோட் பண்ணி எதுக்கு தூங்கிட்டு இருக்க சீன படையை நோக்கி அழுத்த ஆரம்பிக்கிறாரு. தூங்கிட்டு இருந்த சீன ராணுவ வீரர்கள் பல பேர் கொத்து கொத்தா இறந்து போறாங்க. இப்படி தான் மிஷின் கன்னை வச்சிருந்த ஒவ்வொரு போஸ்டுக்கும் மாறி மாறி போய் கன்னை லோட் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஜஸ்வந்த் சிங். இத பார்த்த சீன ராணுவம் என்ன நினைச்சது தெரியுமா? இத்தனை இடத்துல இருந்து யாரோ ஷூட் பண்றாங்களே, அப்போ இந்திய ராணுவம் தன்னோட படையை கூட்டிட்டு மறுபடியும் வந்துருச்சு போல. இப்ப இந்திய ராணுவம் மட்டும் உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு கதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு சீன ராணுவம். ஆனா அவங்களுக்கு தெரியல, நம்மள இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணது சரியான சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லாம உடம்புல குண்டடிப்பட்டதோட 48 மணி நேரம் அங்கிருந்து தன்னை அட்டாக் பண்றது ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் அப்படின்னு. சரி, நம்ம நாட்டுக்கே திரும்பி போயிடலாம்னு சீன ராணுவம் நினைச்சப்போ தூரத்துல நடந்து போன ஒரு கிராமத்தை ஆள புடிச்சு அவரை டார்ச்சர் பண்ணி விசாரிக்குது சீன ராணுவம். ஒரு கட்டத்துல டார்ச்சர் தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன். உங்களை இவ்வளவு நேரம் அட்டாக் பண்றது பெரிய படையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 பெண்களோட உதவியோட ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் மட்டும்தான் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு அப்போ 72 மணி நேரமா நம்ம ஆளுகளை போட்டு தள்ளி அட்டாக் பண்ணது ஒத்த பயத்தானா அப்படின்னு டென்ஷனான சீன ராணுவம் நேரா அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அங்க நின்றுட்டு இருந்த நூரா மற்றும் சீலாவை கொண்டு போட்டு ஜஸ்வந்த் சிங்கை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஜஸ்வந்த் சிங் அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, ஆனாலும் உங்களால என் உயிரை எடுக்க முடியாதுரா அப்படின்னு சீன ராணுவம் கிட்ட வரதுக்கு முன்னாடியே துப்பாக்கியால தன் உயிரை தானே மாச்சிக்கிட்டாரு ஜஸ்வந்த் சிங். ஜஸ்வந்த் சிங் இறந்து போயும் கூட வெறியடங்காத சீன ராணுவம் அவரோட தலையை வெட்டி சீனாக்கு கொண்டு போகுது. ஒரு தனி இந்திய ராணுவ வீரர் 300 சீன வீரர்களை கொன்று குவிச்ச இந்த சம்பவம் அந்த டைம்ல உலகம் முழுக்க தீயா பரவுது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சீன ராணுவத்தோட தலைமை தளபதி ஒரு வீரனை கௌரவிக்கிறது இன்னொரு வீரனோட கடமை, இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வந்த் சிங்குக்கு என்னோட மரியாதை செலுத்திக்கிறேன் அப்படின்னு அவரோட தலையையும் இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பி வச்சு ஜஸ்வந்த் சிங் காவ காத்து சண்டை போட்ட அந்த இடத்துல அவர் ஞாபகார்த்தமா பெரிய வெண்கல சிலை வைக்குது சீன ராணுவம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட இந்திய அரசாங்கம் சும்மா இருக்குமா என்ன? ஜஸ்வந்த் சிங்குக்கு அவர் சண்டை போட்ட அருணாச்சல பிரதேசத்திலே ஒரு மணிமண்டபம் கட்டி அங்க அவரோட ராணுவ உடை, படிக்கக்கூடிய புத்தகம், அவர் பயன்படுத்தின துப்பாக்கி எல்லாம் வச்சு இறுதியா ஜஸ்வந்த் சிங் நண்பர்கள் திரிலோக் சிங் மற்றும் கோபால் சிங் 2 பேருக்கும் வீர் சக்ரா விருதும் ஜஸ்வந்த் சிங்குக்கு மகாவீர் சக்ரா விருதும் கொடுத்து கௌரவிச்சிருக்கு இந்திய அரசாங்கம். ஒத்த இந்திய ராணுவ வீரர் 300 சீன வீரர்களை கொன்று குவிச்ச இந்த சம்பவத்தினால நிலகுலைஞ்சு போன சீன அரசாங்கம் நடந்துட்டு இருந்த போரையும் நிறுத்தி இந்தியா கூட சமாதான ஒப்பந்தமும் போட்டு முடிச்சுக்கிச்சு. நம்மளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஒரு 21 வயது இந்திய வீரமகளுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். See you, bye bye.